நடிகர் பிருத்விராஜ் சுகுமாரின் இயக்கத்தில் மோகன்லால் நாயகனாக நடித்து எம்புரான் என்ற திரைப்படம் சில தினங்களுக்கு முன் வெளியானது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த படம் தற்போது பல கோடி ரூபாய் வசூலை குவித்து வருகிறது. கேரளம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மற்றும் வட மாநிலங்கள் என அனைத்து இடங்களிலும் அந்தந்த மொழிகளில் வெளியாகி தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படத்தின் வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்திலே பெரும் சர்ச்சைகள் இந்த படத்திலே நிறைய இருக்கின்றன. காரணம், அரசியல் கருத்துக்கள் நிறைய இதில் பேசப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். 2002 நடந்த குஜராத் கலவரம் குறித்து ஒரு காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கலவரத்தை தலைமையேற்று நடத்தும் கதாபாத்திரத்தின் பெயர் பாபா பஜ்ரங்கி என்று வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பஜ்ரங் தள் அமைப்புடன் தொடர்பா என்ற வகையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இருக்கின்றன. அதே போன்று இந்தியா முழுவதும் பல்வேறு மொழிகளில் பல இந்துத்துவ அமைப்புகளின் புண்படுத்துகின்றன, இந்துத்துவ கொள்கைகளை புண்படுத்துகின்ற என்ற வகையில் எல்லாம் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு இதற்காக இந்துத்துவ அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. அது மட்டுமல்ல, முல்லை பெரியாறு அணை குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் இதில் அணை உடைய போகிறது, வெள்ளம் வரப்போகிறது என்றெல்லாம் கருத்துக்களும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இருந்தால் பாஜக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலே எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வந்தன. இந்த எதிர்ப்புகள் தொடர்ந்து அதிகமாகி வந்ததை அடுத்து தற்போது நடிகர் மோகன்லால் திடீரென இன்று தன்னுடைய சமூக வலைதளங்களில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கார். அதிலே பகிரங்கமாக தான் வருத்தம் தெரிவிக்கிறேன், தனது ரசிகர்கள் மனது புண்படும் வகையில் நான் இந்த படத்திலே சில கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சில அரசியல் கருத்துக்கள், அதே போன்று சில சமூக கருத்துக்கள் எல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அது பலரின் மனதை புண்படுத்தியிருப்பதாக எனக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. எனவே எனது ரசிகரின் மனதை புண்படுத்தியிருந்தால் நான் பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று கூறி அவர் மலையாளத்திலே ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், வருத்தம் தெரிவித்தது மட்டுமில்லாமல் சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக இந்த படத்திலே 17 இடங்கள் வருவதாக கூறப்படுகிறது. எனவே அந்த 17 இடங்களில் உள்ள சர்ச்சைக்குரிய காட்சிகள் மற்றும் கருத்துக்கள் எல்லாம் நீக்கப்படும். சில இடங்களில் அந்த வில்லனின் பெயர் பாபா பஜ்ரங்கி என வருகிறது, அதெல்லாம் மியூட் செய்யப்படும் என்ற வகையிலே தற்பொழுது அவரே வெளிப்படையாக பகிரங்கமாக அந்த பதிவிலே தெரிவித்திருக்கிறார். இந்த புதிய பெயரில் இதே பெயரில் புதிய காட்சிகளுடன் அந்த திரைப்படம் ஏப்ரல் 2 முதல் மீண்டும் வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஓடுகின்ற படம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அதாவது பொதுவாக மதமும் அரசியலும் சேர்வது நெருப்பும் பஞ்சும் இணைவதற்கு சமம் என்ற கருத்தினை தான் இந்த படம் பொதுவாக வலியுறுத்துகிறது. ஆனால் இந்த படம் இப்படிப்பட்ட கருத்தினை சொல்லியிருந்தாலும் இதில் பல்வேறு நபர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், கட்சிகள் பாதிக்கப்படுகின்றன, சமூக கருத்துக்கள் சில பாதிக்கப்படுகின்றன என்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதால் தற்போது பெரும் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் மோகன்லால் பகிரங்கமாக இது போன்று வருத்தம் தெரிவித்து பதிவினை வெளியிட்டிருக்கிறார். இந்த படத்தில் லாலேட்டன் என்று அழைக்கப்படுகின்ற மோகன்லால் மலையாள திரைப்படத்தின் சூப்பர் ஸ்டார். எனவே அவர் மட்டுமல்ல, பிருத்விராஜ், டொவினோ தாமஸ் மற்றும் மஞ்சு வாரியர் உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். இது லூசிபர் என்று ஏற்கனவே மோகன்லால், டொவினோ தாமஸ் நடித்து வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம். லூசிபர் 2 L2 என்ற வகையிலே இரண்டாம் பாகமாக L2 எம்புரான் என்ற வகையில் தான் இந்த படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே லூசிபர் 2வது பாகமாக கூறப்படுகிறது. பிருத்விராஜ் தான் இயக்கியிருந்தார். எனவே இந்த படத்தில் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதால் பகிரங்கமாக மன்னிப்பு கூறும் வகையில் அவர் வருத்தம் தெரிவித்திருப்பது ரசிகர்களிடையே ஒருவித உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது சில கட்சிகளுக்கு வேண்டால் இது அவர்கள் ஆறுதல் படுத்தலாம், ஆனால் ரசிகர்கள் ஏன் இப்படி திரைப்படத்தில் கருத்துக்களை சொல்லி என்ன தவறு என்ற வகையில் அவர்கள் ஒரு பக்கம் கருத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த பார்வையில் பகிரங்கமாக அவர் வருத்தம் தெரிவித்து பதிவு வெளியிட்டிருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க திரையுலகில் என்றுதான் கூற வேண்டும்.